ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களுக்கு மாஸ் கஜேந்திரன் பேசுறேன். ஸோ 2026 யார் தமிழ்நாட்டு முதலமைச்சரா வருவாங்கன்னு இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தோம். விஜயன் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரா வருவாருன்னு சொன்னோம். அதே போல அந்த விஜயன் வந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு என்னென்னலாம் காரணம்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். திமுக வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வி பார்த்தனாக்கா சந்திச்சிருக்காங்க. அது எதனால சந்திச்சிருக்காங்க, யாரால சந்திச்சிருக்காங்க, தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி யாரு அப்படின்னா அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக படு தோல்விக்கு என்னென்ன காரணம்ன்றது பேசலாம். திமுக படு தோல்விக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பையன், துணை முதலமைச்சர், மந்திரி பசங்க, எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் அப்படின்ற பேர் பொறுப்புல அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க. திமுகல மன்னர் ஆட்சி மட்டும் தான் போய்கிட்டு இருந்தது. வாரிசு அரசியல் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது. அதனாலவே திமுக படுதோல்விக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா இதனாலதான். அது மட்டும் கிடையாது. ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, செய்யாத ஒரு சாதனையை நான் செஞ்சதாக ஒரு பிரபலத்தை பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்குறது. இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜயன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சாரம் போகும்போதுல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி, அதுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு காண்டமா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பேசியிருந்தாரு. அதனாலே அந்த தோல்விக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இருந்தது. விஜயன் பிரச்சாரம் போன அனைத்து இடத்துலயுமே திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 2021 இருந்து 2026 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல என்னென்னலாம் திமுக கொடுமைகள் பண்ணுதோ அத்தனை பார்த்தீங்கன்னா விஜயன் தொடர்ந்து மக்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா தெளிவா சொல்ல ஆரம்பிச்சாரு. விஜயன் மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகர்ன்றதுனால அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் முன்னாடி போய் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் ஆயிடுச்சு. அதனாலே திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி பார்த்தீங்கன்னாக்கா சந்திச்சதுன்றது முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, கரூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இதே போல தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே அது எல்லாமே யாரால காரணம் பாத்தீங்கன்னாக்கா விஜயன் தான் காரணம். பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொய்யான செய்தி பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு பொய்யான செய்தி பாத்தீங்கன்னாக்கா மீடியா மூலமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஜயனுக்கு மிகப்பெரிய ஆதரவு பாத்தீங்கன்னா கிடைச்சது. அது மட்டும் கிடையாது, விஜயன் தொண்டர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்க அனைத்தும் பேரும் பாத்தீங்கன்னாக்கா குடும்ப ஓட்டாக மாத்த சொல்லியிருந்தாரு. அதே போல ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஓட்டுகளும் பாத்தீங்கன்னாக்கா குடும்ப ஓட்டம் பாத்தீங்கன்னா டிவி கேக்கு மாத்திரம் மாறிச்சு. அதனாலே திமுக மிகப்பெரிய தோல்வி பார்த்தீங்கன்னா சந்திச்சது. அதே போல திமுக பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியா இருக்கும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் டீ குடிச்சதா இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்ட பேசதா இருக்கட்டும், அதே போல தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா காணொலி பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நம்ம பார்த்துருந்தோம். எதிர்கட்சியா இருக்கும் போது ஆட்சி பிடிச்சது உடனே பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மக்கள் முன்னாடியும் பாத்தீங்கன்னாக்கா போய் அவர் பேசப்படல. அப்படி பேசினாலும் பெண்கள் கிட்ட மட்டும் தான் கை கொடுப்பாரு, ஆண்கள் பார்த்தீங்கன்னா விரட்டி அடிப்பாரு. அது பல மீடியாக்கள் மட்டும் இல்ல, பல சேனல் பார்த்தீங்கன்னாக்கா அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைவர்கிட்டயும் ஒரு போன் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த போன்ல யார் என்னென்ன பண்றாங்கன்றத அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துருது. அப்பயே பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணி இருக்காங்க, ஆட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி எல்லாம் செயல்பட்டாங்க, ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்து செயல்படாம பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம். 2019 தேர்தலில் உதயநிதி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆட்சி பிடித்த உடனே சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டத்துல பொழுது நான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீட் தேர்வு ரத்து செஞ்சிருவோம். அது மத்திய அரசா இருக்கட்டும் இல்ல மோடியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நாங்க விரட்டி அடிப்போம் அப்படின்னு 2019 சொல்லியிருந்தாரு. ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, எதுவுமே எனக்கு இல்லைங்க, நான் செய்யப்படும் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா வாதாட்டி இருக்கோம், அப்படி பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணி ஏதாவது ஒரு காரணங்களை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சொல்லிட்டு எதுவுமே செய்யாத இருந்ததுக்கு மிகப்பெரிய தோல்வி பார்த்தீங்கன்னாக்கா 2026 சந்திச்சிருக்காங்க. அதே போல பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னாக்கா தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆட்சி பிடிச்சது ஒன்னே தரல. 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்திருந்தாங்க. அது 1000 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்ல, தகுதி உள்ளவங்க மட்டும் தான் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அப்ப தகுதி உள்ளவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. மகளிர் சொல்றேன். மத்தவங்க யாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க, விஜயனுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதே போல சூழ்நிலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக தோத்ததுக்கு காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா இருந்து கொண்டிருக்கு. இப்போ உதயநிதி அண்ணன் ஒரு மாநாடு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டுல உதயநிதி அண்ணன் பச்சை துரோகி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க. இத்தனால பச்சை துரோகி கூட கூட்டணி பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தோம். பச்சை துரோகிய நம்ம எந்த நேரத்துக்கு கொண்டோம் கூட்டணி பார்த்தீங்கன்னா இனிமே சேர்க்க கூடாது அப்படின்னு உதயநிதி அண்ணன் சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தான் விமர்சிச்சு பேசியிருந்தாரு உதயநிதி அண்ணன். உண்மையா ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும். காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு 2% 1% தான். அதை தாண்டி துளி கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டுல 0 தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி விட பல மடங்கு பாத்தீங்கன்னாக்கா சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டுல 5 சீட்டு பார்த்தா ஜெயிச்சிருக்காங்க. திமுக காரங்க ஓட்டு போட்டு தான்
சோ அந்த காங்கிரஸே 5 இடங்களை பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. அண்ணன் திருமாவளவன் பாத்தீங்கன்னா சோ நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் ஐயா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறமா தான் மெதுவா பாத்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. சோ அதை நம்ம உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவங்க ஆட்சியில அதிகாரத்துல வேணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஆனா இங்க காங்கிரஸ் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பாத்தீங்கன்னாக்கா சோ திமுக காரங்கிட்ட எதுவுமே சொல்லாம பச்சை துரோகம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிட்டாங்க. யாரால நம்ம வெற்றி போட்டோம், யார் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா சோ காங்கிரஸ் கண்டிப்பா போயிருக்கலாம். திமுக காரங்கிட்ட எதுவுமே சொல்லாம போனது முற்றிலும் தவறான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் நல்லா செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்குமே விஜயண்ணா எப்ப அரசியல் களத்துக்கு வந்தாரோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவருடைய போட்டோ இல்லாம யாருமே வீடியோ போடவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய டாபிக்கா விஜயண்ணா இருந்து கொண்டே இருக்கிறாரு, எப்பயுமே இருப்பாருன்றத நான் நினைக்கிறேன். ஏன் நான் சொல்றேன்னா அவர் இப்பதான் ஒரு ஆட்சி பிடிச்சு 1 மாசம் கூட ஆகல. ஆனா அவர் கொண்டு வந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சட்டங்கள் பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்துன்னு தான் இருக்கு. ஏதோ மறைமுகமாக சில செயல்பாடுகளை அவருக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தாலும் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முதல குத்துற மாதிரி சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இருந்துன்னு தான் இருக்கிறாங்க. அதாவது திமுக சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸை பார்த்து அவங்களும் துரோகம் பண்ண கட்சி, காங்கிரஸ்னாலுமே துரோகம், அதனால அவங்க 2வது கூட்டணி சேர்த்துக்க கூடாது. அதாவது பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்ததுக்கு காரணம் சோ நான் கூட மோடி தான் நினைச்சிருந்தேன், ஆனா அது வளர்ந்ததுக்கு காரணம் காங்கிரஸ் அப்படின்னு உதயநிதி அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையாவே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாரு. சோ ஆனா நான் கூட சொல்றேன், சோ பிஜேபி இங்க வளர்ந்த காரணம் திமுக தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்டுன்னு வந்தாங்க. சோ அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க. இவங்க போய் பிஜேபி காங்கிரஸ் போய் சொல்றது எந்த விதத்துல நான் என்று சொல்ல. சோ நம்ம ஒருத்தன் குறைய சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதுகுல எவ்வளவு அழிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் குறை சொல்லணுன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. திமுக கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னாக்கா காப்பி அடிச்சு அப்படியே பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சி பிடித்தது அடுத்த நொடியே எல்லாத்தையும் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது. அப்படி அனைத்தையும் சேஞ்ச் ஓவர் பண்ற மாதிரி இருந்தால் நான் கொண்டு வந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா அத்தனை பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கான உதவியா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அது யாருக்கும் உதவியா இல்லைன்னு அப்படி ஒரு போர்க்கொடி பாத்தீங்கன்னாக்கா திமுக காரங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தூக்குவாங்க. அதனாலவே சோ திமுக கொண்டு வந்த சட்டங்கள் அந்த தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு இருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இனி வரும் காலம் அரசியல் காலம் எப்படி இருக்க போகுது, சோ 2031 தேர்தல் வந்துச்சுன்னா அப்போ யாருக்கு நீங்க ஓட்டு போடலாம் நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பா நீங்களும் ஓட்டு போட்டிருக்கலாம். இப்ப அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் காணொலியில கண்டிப்பா நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்களின் ஒருத்தராக பேசிக்கின்றான் என்றொன்று உங்களை இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.